ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூஸ் ஹோம் மேக்கிங். இந்த மாதிரி சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன். நடுவில் கொஞ்சம் யூடியூப்லேயே சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போடாமல் இருந்தேன் நான். இப்போ அது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. திரும்பவும் ரெகுலராக போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஷார்ட்ஸ் இப்போல்லாம் கொஞ்சம் ரெகுலராக தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது ஒரு ஃப்ரைடே vlog தான் எடுத்துட்டு இருக்கேன். காலையில ஃப்ரைடேனாலே அப்படினாலே இங்கே வீக்கெண்டு. ஸோ காலையில் அன்னைக்கு நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஹஸ்பண்ட் எனக்கு முன்னாடியே கொஞ்சம் எந்திரிச்சு இந்த நூடுல்ஸ்லாம் வேக போட்டுட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் எப்பவும் கிச்சனுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பால் வச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது ரெகுலராக அப்படியே பழகிடுச்சு. இப்போ ஹஸ்பண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால நான் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது மில்லட் நூடுல்ஸ் தான். இது பசங்க நூடுல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இருக்க காயெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு நூடுல்ஸ் பண்ணியாச்சு. அதுலேயே மசாலாவும் வரும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக சோயா சாஸும் இந்த ஸ்வீட் ரெட் சில்லி சாஸ் இருந்துச்சு, அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மில்லட் நூடுல்ஸ் தான். மத்தியானம் லஞ்சுக்கு வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லஞ்சு செய்கிற வேலை இல்லை. அதனால் ஒரு ஏதாவது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராகி லட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இந்த குளிர்காலத்தில் இந்த ரொம்ப கை வலிக்குது, கால் வலிக்குது, அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். நல்லா கொஞ்சம் வலிலாம் இல்லாமல் இருக்கும். ராகி ஒரு கப் எடுத்து 2 டீஸ்பூன் நெய்யில் வறுத்துக்கிட்டேன். நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அடுத்து 2 டீஸ்பூன் நெய்யில் ஒரு 1/4 கப்பு பாதாம், ஒரு 1/4 கப்பு கேஷ்யூ சேர்த்துருக்கேன், 1/4 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக எள்ளும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் கோகோனட் கூட நம்ம நல்லா அந்த நெய்யில் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த நட்ஸில் இருக்கிற எண்ணெயே வரும். அதுவே போதும் பிடிக்கிறதுக்கு. அது கூடவே நம்ம டேட்ஸும் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேட்ஸ் அதையும் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாவோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதே உருண்டை பிடிச்சிடலாம். நட்ஸில் இருக்க அந்த எண்ணெய் ப்ளஸ் டேட்ஸே போதும். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நம்ம காய்ச்சின நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லட்டு பிடிச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக உடையாது. நிறைய நமக்கு தேவையான அளவுக்கு நெய் போட்டு நம்ம பிடிச்சோம் அப்படின்னா லட்டு சீக்கிரமாக உடையாது. ஆனால் போதும் கொஞ்சம் நல்லா லட்டு பிடிக்க வருது அப்படின்னா நம்ம அதுலேயே பிடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா சாப்பிடும் போது லட்டு கொஞ்சம் உடையும். அதனால் நெய் போட்டு சேர்த்து நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். லட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ இது இந்த வாரத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு பிடிச்சி வச்சாச்சு. இது ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலும் கரெக்டாக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஒரு 3 மணி அளவில் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். இங்கே சிட்டி சென்டர் பக்கத்தில் QECCயில் கிட்ஸ் எக்ஸ்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன் நான். இது நான் ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருந்தேன் நான் இந்த வீடியோ. இது ஒரு 3 நாளைக்கு நடந்தது. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 4 நாள் நடந்துச்சு. ஸோ நாங்கள் ஃப்ரைடே போயிருந்தோம். ஃப்ரைடே டைமிங் மத்தியானம் 3 to 9 வரைக்கும் இருந்தது. அதனால தான் நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே கிளம்பணும். இங்கே பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நல்லா பசங்களுக்கு நல்லா ஆக்குப்பைடாக இருந்தது. நிறைய இங்கே ஃபன் கேம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டியும் இருந்தது. இந்த மாதிரி கலரிங், ட்ராயிங், கிளே மேக்கிங், அதுக்கப்புறம் கிராஃப்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ் பெயிண்டிங்கும் அங்கே நிறைய இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் பசங்களுக்குலாம் நிறைய ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு அங்கேயே சின்ன சின்னதாக ஒரு ப்ரைஸ் மாதிரியும் கொடுத்தது அவங்களுக்கு பயங்கர ஜாலியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் பண்ணி எப்பவும் போல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.